1947க்கு முன்பு 1947க்கு பின்பு என்ற ஒரு வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 1947க்கு முன்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் 81% ஓபிசி தலைவர்கள். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஓபிசி இன மக்களுக்காக எந்த விதமான உரிமைகளும் அரசியல் சட்டத்தால் பெற முடியவில்லை. இன்று வரை குறிப்பாக இடஒதுக்கீடு என்று சொன்னால் தலித்துகளுக்கு பாராளுமன்றத்தில் குறிப்பாக லோக்சபாவில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஓபிசி இன மக்களுக்கு ஓபிசி இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்தியா முழுவதும் 81% ஓபிசி இன மக்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகளில் பேசுகின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிசி இன மக்களுக்காக சுதந்திரம் அடைந்த பின்பு முதல் இன்று வரை எந்த விதமான அரசியல் கட்சிகளும் ஓபிசி இன மக்களுக்காக உரிமை குரல் கொடுக்க முன்வரவில்லை. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 81% ஓபிசி இன மக்களுக்காக பிபி சிங் ஆட்சி காலத்தில் 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மொத்த மக்கள் தொகை 80, இடஒதுக்கீடு 27%. இதை பற்றி எந்த அரசியல் கட்சியும் இந்தியாவில் இதுவரை யாரும் பேசவில்லை. குறிப்பாக இந்த ஓபிசி இன மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி செயல்படுவதற்காக அகில இந்திய அளவில் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறோம். மதுரையில் முதல் துவங்கி இருக்கிறோம். இதனுடைய நோக்கங்கள் இந்தியா முழுவதும் எடுத்து செல்லப்படும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் செயல்படுத்திட தீர்மானித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓபிசி கட்சி தலைமையில் தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிடுவதென பரிசீலனை செய்து வருகிறோம். அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஏஆர் தர்மலிங்கம் யாதவ் அவர்களை ஏகமனதாக பரிசீலனை செய்து வெளியிட இருக்கிறோம். ஏனெனில் ஓபிசி இன மக்களுக்காக கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகாலமாக ஓபிசி இன மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்து வருகிறார். அதன் அடிப்படையில் அவருடைய பெயர் பரிசீலனையில் உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சிகளும் இருக்கிறது, ஆளும் கட்சிகளும் இருக்கிறது. இதுவரை ஓபிசி இன மக்களுக்காக எந்த விதமான கட்சிகளும் செயல்படவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக 2009ஆம் ஆண்டு மதுரையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி டெல்லியில் உள்ள தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று பேட்டியை கொடுத்தார். 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி செய்தித்தாள்களே
அந்த செய்திகள் வெளியிடப்பட்டது. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று 2009 முதல் தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களை தினச்சோலை பத்திரிகை மூலியமாக வெளியிட்டு வருகிறோம். நடைபெற்று முடிந்த 2024 லோக்சபா தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஓபிசி மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்திட அனைத்து கட்சிகளும் முன்வந்தன என்பது வரவேற்கத்தக்கது. ஓபிசி கட்சி மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பெரிய திருப்பு முனையாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்றது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஓபிசி மக்களுக்காக குரல் கொடுத்தது. பாரத பிரதமராக பணியாற்றி கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிசி மக்களுக்காக பணியாற்றுவேன், நான் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவன், ஐ பிலாங்ஸ் டு ஓபிசி கம்யூனிட்டி என்று சொல்லி 2014 பிரதமராக வந்தார். 2019 ஐ பிலாங்ஸ் டு ஓபிசி லீடர் என்று சொல்லி பிரதமர் பதவிக்கு வந்தார். ஆனால் இதுவரை எந்த விதமான ஓபிசி மக்களுக்காக எந்த விதமான உரிமை சட்ட ரீதியாக உரிமைகளை பெற்றுத்தர முன் வரவில்லை. இந்தியா முழுவதும் RSS இந்து ஆதரவு அமைப்புகள், ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இந்தியாவில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஓபிசி இன மக்கள் 80% மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். எதிர்காலத்தில் மாநிலங்களின் முதல்வர் யார் என்பதையும் இந்தியாவில் பிரதமர் யார் என்பதையும் 81% ஓபிசி மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்பது உண்மை செய்தி. இந்த செய்தியை வெளியிடுவதற்கு இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு திட்டமிட்டு மறைத்து வருவது மிகவும் வேதனை தரும் செயல்களாகும். அந்த ஓபிசி கட்சி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே ஓபிசி மக்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இப்போது இருக்கிற இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகளும் ஊழல் பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் செய்து வருகிறார்கள். அடிப்படை, அதாவது 80% ஓபிசி இன மக்களுடைய தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் வாழ்கின்ற மக்கள், ஓபிசி இன மக்கள் ஜாதிய கலாச்சாரங்களை பாதுகாத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் ஓபிசி இன மக்கள் ஜாதிய கலாச்சாரங்கள் எங்களுடைய உயிர் மூச்சு என்று கூறுகிறார்கள். ஜாதிய கலாச்சாரங்களை பாதுகாப்பது எங்களுடைய பிறப்புரிமை என்று 81% ஓபிசி மக்கள் கூறுகிறார்கள் என்பதை நேரில் காண முடிகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 80% ஓபிசி மக்களை ஓரணியில் திரட்டிட அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார்கள். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் ஓபிசி மக்களை ஓரணியில் திரட்டிட சூழ்நிலைகள் உருவாகி வருகிறது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள ஓபிசி இன மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டால் தமிழ்நாட்டில் 2026 அரசியல் ஒரு திருப்பு முனையாக மாறும், அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறும் என்று ஓபிசி மக்கள் கூறுகிறார்கள் என்பதையும் பேட்டியில் போது நேரடியாக காண முடிந்தது. தமிழ்நாட்டில் சர்வ கட்சிகள், ஒரு சிலர் தமிழ் தேசியம் என்று சொல்லி அரசியல் வியாபாரம் நடத்துகிறார்கள். இன்னொரு பிரிவினர்
தமிழ் இன மொழியை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிறார்கள். இளைஞர்களையும் மாணவர்களையும் தவறான முறையில் தவறான பாதையில் அழைத்து செல்ல துடியாய் துடித்து அலைகிறார்கள். இதெல்லாம் இந்திய தேசிய அளவில் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஓரணியில் திரட்டிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் ஓபிசி இன மக்களுக்காக டெல்லியில் உள்ள தலைவர்கள் யாரும் குரல் கொடுக்க முன்வரவில்லை. அதே சமயம் கட்சிகள் அகில இந்திய கட்சிகள்லாம் பெரும்பாலும் டெல்லியிலிருந்து தான் உருவாகி வருகிறது. முதலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் அது மதுரையில் அகில இந்திய அளவில் ஒரு கட்சியை உருவாக்கிடுவதற்காக நாங்கள் தீர்மானித்து அதில் மாபெரும் வெற்றியை பெறுவோம் என்று நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படுகிறோம். மேலும் தமிழ்நாட்டில் 2026 வெற்றி பெறுவதற்காக வியாபார ரீதியாக தமிழ்நாட்டில் அரசியல் நடைபெறும். கார்ப்பரேட் முதலாளிகள் தான் கட்சியை நடத்துகிறார்கள். எம்எல்ஏ வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கான தகுதி கார்ப்பரேட் முதலாளிகள் தான் வர முடியும் என்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டது. ஒரு காலத்தில் ஏழை எளிய மக்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வரலாம் என்ற ஒரு கருத்து நிலவியது. இன்றைய சூழ்நிலையில் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் இனிவரும் காலத்தில் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ உறுப்பினராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் படிப்படியாக அடியோடு மறைந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கார்ப்பரேட் முதலாளியுடைய ஆதிக்கத்திற்கு சென்று விட்டது. 1967க்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியலில் தந்தை பெரியார் அவர்கள் பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் என்ற அடிப்படையில் ஓபிசி இன மக்களை ஓரணியில் திரட்டினார். அதற்கு பின்பு அண்ணாதுரை தலைமையிலான திமுக கட்சி தமிழ் இன மொழியை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றினார்கள். 67க்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கியவர்கள் முழுக்க தமிழ் இன உணர்வு படைத்த மாணவர் சமுதாயம் என்பது இந்த நாடறிந்த உண்மை. குறிப்பாக மதுரை வடக்கு மாசி வீதியில் இந்திய எதிர்ப்பு 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களுடைய ஊர்வலம் நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தில் சில மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள். அதன் எதிரொலிதான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது. ஒரு மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் தான் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது. அதனுடைய விளைவுதான் ஆட்சி மாற்றம். அன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தது. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களும் மாணவர்களும் ஓரணியில் திரள வேண்டும். மேலும் இன்றைய சூழ்நிலையில் மகாநாடுகள் பேரணிகள் நடத்தி மக்களை ஓரணியில் திரட்டி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காமித்து ஆளுங்கட்சியாக வந்துவிடலாம், முதலமைச்சராக வந்துவிடலாம் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்கள். அன்றைய காலகட்டங்களில் 67க்கு முன்பு மகாநாடுகள் ஊர்வலங்கள் நடத்தி அதன் மூலம் கட்சி வளர்த்து அதன் மூலம் ஆட்சியை பிடித்தார்கள். அது கடந்த கால வரலாறு. இன்றைய காலகட்டத்தில் மகாநாடுகள் நடத்தி பேரணிகள் நடத்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதெல்லாம் ஏமாற்று வேலைகள். ஏனெனில் இன்றைய ஒவ்வொரு வீடுகளிலும் 4 பேர் 5 பேர் செல்போன் வச்சுருக்காங்க. பூரா செல்லே செல்போன் வில் டிசைடு ஹூ இஸ் தி நெக்ஸ்ட் எம்எல்ஏ, செல்போன் வில் டிசைடு ஹூ இஸ் தி நெக்ஸ்ட் முதலமைச்சர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு
செல்ஃபோன் வச்சுருக்கவங்கள அது ஈஸியாக டிசைட் பண்ணிடுவாங்க. போய் பேரணிக்கு போய் தான் முடிவு பண்ணுறோம்னு கிடையாது. அப் டு டேட்டு என்ன நடக்குன்றத அதே மாதிரி நிருபர்களும் அந்த காலத்தில் வந்து ஒரு பத்திரிக்கை 4 பேர் 5 பேர் தான் நிருபர் இருப்பாங்க. இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கீங்க பூரா நிருபர்கள் ஆகிட்டாங்க. அவங்களும் வந்து செய்தி பூரா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன நடக்குதுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் வருங்காலத்தில் ஏமாற்றி தமிழக மக்களை ஏமாற்றி அரசியலுக்கு வர வேண்டும் என்ற சூழ்நிலை முற்றிலும் மாறும் என்ற சூழ்நிலைகள் உருவாகி வருகிறது.